உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராக ஆரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவேந்திரண்டே எழுத்தினாள். நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. தருகை நீண்ட தயரதந்தான் தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தர்மிசை செப்பிட குறுகை நாதன் குறைகள் காப்பதே. வான் நின்று எழுந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணரும் போல் உள்ளும் புறத்தும் உளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் உண்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் நம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துமாம் ராமன் என்னும் செம்மைசேர் நாமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணனோ மமைதி. அன்பர்களே, இந்த மூலபல சேனைன்னு வருது. அந்த காலத்திலே இது இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்குன்னு கேட்டால், ராவணன் 8 திசைகளுக்கும் போய் ஜெயிச்சுட்டு வரான். தசக்கிரீவன் பேர் அவனுக்கு. எல்லாரும் வெற்றி பெற்று வந்த உடனே எல்லாரும் ராவணனுக்கு நண்பர்கள் ஆகிறார்கள். அப்போ எல்லா சேனைகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஒரு ஆபத்துனா நான் நிற்பேன், உதவுவேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுகிறார்கள். இப்போ அத்தனை வீரர்களும் களத்தில் ராவணனுக்கு உதவியாக போர் களத்துக்கு வந்துட்டாங்க. இது நம்ம இப்பவும் பார்த்தோம். உலகப் போர் நடந்தப்ப அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஒரு பக்கம், இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் இந்த நாடு ஒரு பக்கம். இது போர் ஒப்பந்தங்கள் பண்ணிக்கிடுவாங்க. இப்பவும் இருக்குது நடைமுறையில். போர் ஒப்பந்தம் நடந்ததுன்னா ஒரு நாடு நட்பு நாடாக ஒரு நாடை ஏற்றுக்கொண்டால், அந்த நாட்டோடு யாராவது போர் புரிந்தால் இந்த நாடு இன்னொரு நாடு தன்னுடைய படை வீரர்களை இவர்கள் உதவி கேட்காமலே அனுப்பிடும். இப்போ அதான் மோடி அதுக்காகத்தான் எல்லா நாடுகளையும் போய் நட்புறவாக்கிட்டு வராரு. நட்பு ஒப்பந்தங்கள் இது பண்ணியாச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டால், நம்மோடு ஏதாவது ஒரு நாடு போருக்கு வந்தால் நமக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடு நம்ம உதவியே கேட்க வேணாம், அவர்களாக வந்துடுவாங்க. இது ராமாயண காலத்திலே இருக்குது. ராவணன் உதவி கேட்கவே இல்லை. ஆனால் இந்த மூலபல சேனைங்கிறது கோடிக்கணக்கான வீரர்கள் ராவணனுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் வந்துட்டாங்க. இந்த மூலபல சேனையை பார்த்த உடனே புற்றில் நின்று அரவினம் புறப்பட பொறுமி இற்றதம் வழி என விரைந்து இரிதரும் எலி போல மற்றை வானர பெருங்கடல் பயங்கொண்டு மருகி கொற்ற வீரரை பார்த்திலது இழந்தது குலைவாள். எலி பாம்பை கண்டா பயப்படும் இல்லையா? பாம்புக்கு இறை எலி. எலி பாம்பை கண்டா ஏதாவது பொந்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்ளும். பாம்பு அரவத்தினுடைய சத்தம் கேட்டால், அரவம்ங்கிற பேர், அரவம்னு பேர் பாம்புக்கு. ஏன்னா அரவம்னா அது சத்தத்தை வச்சு தான், அதுக்கு காது கிடையாது. அது வரக்கூடிய சத்தத்தை வைத்து கொண்டு தான் தன்னுடைய உணவையும் தேடும், எதிரிகளையும் தாக்கும். ஒரு பாம்பை கண்டாவே எலி ஓடும். இப்போ இது எப்படி வந்ததுன்னா, புத்துலேருந்து புறப்பட்ட பல பாம்புகள் மாதிரி படை வந்ததான். வந்த உடனே அதை பார்த்த எலி எப்படி பயப்பட்டு ஓடுமோ, அது மாதிரி வானர சேனையெல்லாம் நடுங்கி ஓட ஆரம்பிச்சுதான். இதை கம்பன் அப்படி சொல்கிறான். வானரப்படையெல்லாம் செதறி ஓடுவதை கண்ட ராமன் விபீஷணன்ட்ட கேட்குறான், என்ன ஆச்சு விடனா, நம்முடைய படையெல்லாம் பயந்து ஓடுதே,
என்ன நடந்ததுன்னு கேட்குறான். அப்பொழுது சொல்கிறார், இக்கொடும்படை எங்குளது இயம்புதி என்றான், மெய்கொடும் திரள் வீடனன் விளம்புவான், வீர திக்கு அனைத்திலும் 7 மா தீவினும் தீயோர் புக்கு அழைத்திட புகுந்துள்ளது இராக்கத புணரி. இது வெள்ளம் போல இந்த படை இருக்கிறதே, இது என்ன தெரியுமா அப்படின்னு ராமனுக்கு விளக்கம் சொல்றான் வீடனன். ராவணனாகவன் திக்விஜயம் செய்தான். அஷ்டதிக்குகளிலும் அவன் தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்துவதற்காக போன பொழுது எல்லா திக்குகளில் உள்ள யானைகளோடு பொருதி அஷ்டதிக் பாலகர்களை ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே ராவணனுக்கு ஈஸ்வர பட்டம் வாங்கினான். ராவணேஸ்வரன் அவனுக்கு உலகத்திலே ஈஸ்வரனுடைய பட்டம் 2 பேருக்கு தான், ராவணனுக்கு ஒன்று, சனீஸ்வரனுக்கு ஒன்று. ராவணேஸ்வரன், சனீஸ்வரன். அப்போ இவன் எல்லாரையும் ஜெயித்து ராவணேஸ்வரன் பட்டம் வாங்கின உடனே எல்லா 8 திக்குகளில் உள்ள படைகளெல்லாம் இவனிடம் இனிமேல் அவங்கள்ட்ட சண்டை போட முடியாது, உனக்கு நட்பாகி கொள்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சமரச ஒப்பந்தம் போட்டு கொண்டார்கள். அவர்களெல்லாம் இப்பொழுது ராவணனுக்கு ஆபத்து என்றவுடன் அழைக்காமல் உதவிக்கு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ராமர் என்ன சொல்கிறாருன்னா, நீ நான் ஒருவனே இந்த படையை சமாளித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி, இந்த படையை வானர வீரர்களால் சமாளிக்க முடியாது, வானரங்கள் அஞ்சி ஓடுகின்றன என்று சொல்லி ராமர் இந்த படைகளுடைய தாக்குதலை சமாளிப்பதற்காக ஒரு சரக்கூடம் என்று அம்புகளினால் ஒரு கூடம் அமைக்கிறார். அந்த வானரப்படை இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுடைய தாக்குதல் எதுவும் இருக்காமல் இருப்பதற்காக ஒரு கூடத்தை அமைத்து விட்டு ராமர் இப்பொழுது முதல் முறையாக தன்னுடைய கோதண்டத்தை எடுக்கிறார். இந்த கோதண்டத்துடைய சிறப்பை சொல்லும்போது அழகாக சொல்கிறார். ராமருடைய கோதண்டத்தில் அந்த காலத்தில் ஒவ்வொருத்தருடைய ஆயுதங்களுக்கு ஒரு பேர் இருக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம்ல AK-47 போல் ஆயுதங்களுக்கு பேர் வச்சுருக்கோம்ல. இப்போ ஒரு டேங்க் புதுசாக வாங்கியிருக்கோம், விக்ரந்த்னு ஒரு டேங்க் வாங்கியிருக்கோம். அப்போ அந்தந்த ஆயுதங்களுக்கு ஒவ்வொரு சக்தி உண்டு, அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பேர் அமைக்கப்படும். இப்போ புதுசாக ஒரு இது ரபேல்னு ஒரு விமானம் கூட வாங்கியிருக்கோம். அப்போ அந்த பேருக்கு தகுந்த மாதிரி அதுக்கு சக்தி இருக்கும். இப்போ ராமருடைய வில்லுக்கு பேர் கோதண்டம்னு பேர், அர்ஜுனனுடைய வில்லுக்கு பேர் காண்டீபம்னு பேர். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர். அதே மாதிரி சங்குக்கு மகாவிஷ்ணு கையில் இருக்கிற பேர் பாஞ்சசன்யம்னு பேர், பீமனுடைய கையில் இருக்கிற பங்குக்கு ஒரு பேர், அர்ஜுனனுடைய கையில் இருக்கக்கூடிய சங்குக்கு அந்த சங்குகள் ஒவ்வொருத்தர் உபயோகப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் ஒவ்வொரு பொருள்களுக்கும் ஒரு பேர் உண்டு. அப்படிப்பட்ட ராமனுடைய கோதண்டத்தில் 16 மணிகள் இருக்குமா. இந்த 16 மணிகள் பெரிய மணிகள் இருக்குமா, 16 சிறிய மணிகள் இருக்குமா. இது எதுக்காக அந்த மணி இருக்குன்னா, இந்த மணி 1000 ஒவ்வொரு மணியும் சிறிய மணி ஒன்று ஒலிக்குமா. இது கணக்கு. சிறிய மணிக்கு பேர் கவந்த மணின்னு பேர். 1000 யானை, 1000 தேர், ஒடிக்கோ ஒரு குதிரை, 1 கோடி சேனை, இது அவ்வளவு இறந்தால் சின்ன மணியில் கவந்த மணி 1 மணி ஒலிக்குமா. ஆணை 1000, தேர் 10,000, அனல்பரி 1 கோடி, சேனை காவலர் 1000 பேர் படின், கவந்தம் ஒன்று எழுந்தாடும், கானம் 1000 கவந்தம் நின்று ஆடினேன், கவின்மணி கணிப்பில் கண்டு ஏனை அம்மணி 7.5 நாளிகை ஆடியது இனிதனன்றே. ராமர் இந்த மூலப்பல சேனையோட சண்டை போடும்போது நான் சொன்ன கணக்கை யோசிச்சு பாருங்க. சிறிய மணி 16, பெரிய மணி 16, கவந்த மணின்னு பேர். ஒரு மணி ஒலிக்கணும்னா ஆயிரக்கணக்கான யானைகளும்
10,000 தேரும் 1,00,00,000 குதிரையும் 1,00,00,000 வீரர்களும் இறந்தால் சிறிய மணி ஒன்று ஒலிக்குமா. இப்போ ராமர் போரிட்ட பொழுது 7.5 நாளிகை தொடர்ந்து ஒழித்தனான். அப்போ அவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்காரு. 7.5 நாளிகள் எல்லா மணிகளும் ஒழித்தன. அப்போ அத்தனை சேனையும் மூலப்பல சேனையை எல்லாம் வதைத்தார். மூலப்பல சேனை அழிந்தது. இப்போ ராவணனுக்கு ரொம்ப கோபம் வந்து விட்டது. ராவணன் தன்னுடைய வேலை எடுத்தான். வேலை எடுத்து வேலை வீசினான். வேலை வீசின உடனே இப்போ ராவணனுடைய வேல் வானரப்படையை நோக்கி வருகிறது. அப்போ அந்த வேலை தாங்குவதற்காக அங்கதன் ஓடி சென்று அங்கதன் அந்த வேலை மறிக்கிறதுக்கு வரான். அங்கதன் போன உடனே சுக்ரீவனானவன் அங்கதன் நம்முடைய பையனாகிவிட்டே, அவனை தாக்கிடக்கூடாதுன்னு சுக்ரீவன் அதை விட வேகமாக முன்னின்று அந்த வேலை மார்பில் தாங்கிறதுக்கா அவன் முன்னால் போகிறான். சுக்ரீவன் தன்னுடைய எஜமானர் ஆகிட்டே மன்னன் ஆகிட்டே அவன் சாகக்கூடாதுன்னு சொல்லி ஆஞ்சநேயர் வாயுபுத்திரனாகிய ஆஞ்சநேயர் அதை விட வேகமாக போய் அந்த வேலையை எதிர்கொள்கிறார். இவங்க 3 பேருக்கு முன்னால் லக்ஷ்மணன் நம்மை அண்டி இருக்கக்கூடிய சுக்ரீவன் அங்கதான் இவர்களுக்கெல்லாம் ஒன்றும் ஆகக்கூடாதே என்று லக்ஷ்மணன் எல்லாருக்கும் மேலே முன்னால் ஓடி சென்று அந்த வேலை தன்னுடைய மார்பிலே தாங்கி கொண்டு கீழே மயக்கமுற்று விழுகிறான். இப்போ உடனே அனுமன் வீடனன் சொல்கிறான், ஐயோ இந்த காட்சியை இலக்குவன் ராமர் பார்த்து விட்டால் மனம் கலங்கி விடுவாரே, உடனே இவரை உயிர்ப்பிக்கணுமேனு சொல்லி சஞ்சீவி பர்வதத்தினுடைய மூலிகை இங்கே வைத்திருந்தார்கள். அதை எடுத்து கொண்டு வந்து மூலிகையை பிழிந்து இலக்குவனுக்கு உயிரை ஊட்டுகிறார்கள். இலக்குவன் அனுமனை கட்டி தழுவி நன்றி பாராட்டுகிறான். ராமர் ஆஞ்சநேயரை மீண்டும் பாராட்டுகிறார். இப்போ சிவனோ அல்லன், நான்முகல் அல்லன், திருமானோ அவனோ அல்லன், மெய் வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ என்னும் செய்து முடிக்கும் தரனல்லன், இவனோதான் அவ்வேற முதல் காரணன் என்றான். இப்போ ராமனை பார்த்த உடனே இப்போ ராவணனுக்கு இப்போ உணர்வு வருது. ராமனை சாதாரணமாக நினைச்சோம், சிவனோ அல்லன், இவனை பார்த்தா சிவன் மாதிரி தெரியல, நான்முகன் அல்லன், பிரம்மா மாதிரியும் தெரியல, திருமாலோ அவனோ அல்லன், இவனை பார்த்தா மகாவிஷ்ணு மாதிரியும் தெரியல, ஏன்னா சங்கு சக்கரத்தோடு இருப்பார், சாதாரண மனுஷனாக இருக்கான், மெய் வரமெல்லாம் அடுகின்றான், தவனோ என்னும் செய்து முடிக்கும் தரனல்லன், ரொம்ப தவம் பண்ணியிருப்பானான்னு பார்த்தா இவன் என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தவம் பண்ணவனாகவும் தெரியல, இவனோதான் அவ்வேத முதல் காரணன் என்றான். இவனை பார்த்தா இந்த வேதங்களை எல்லாம் படைத்த அந்த ஒரு பரம்பொருள் போல இருக்கானே அப்படின்னா, உடனே 5 நிமிஷத்தில் அவனோட மனசு மாறுது. யாரேனும் தான் ஆகுக, யான் என் தனி ஆண்மை பேரேன், நின்றே வென்றி முடிப்பன் புகழ் பெற்றேன், நேரே சொல்லும் சொல் எனில் தான் நிமிர் நின்ற நேரே நிற்கும் மீள்கிலன் என விளவிட்டான். இவனை பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு சில நேரங்களில் எதிரியாக இருப்பவர்களை கூட அவர்களுடைய தரமானது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, எதிர்ப்போம். இப்போ அரசியலில் அதே மாதிரி தான், நல்லவங்களை கூட எதிர்த்து பேசுவோம், கண்ணாப்புனான்னு சொல்லுவோம். இதெல்லாம் அரசியலில் நடந்திருக்கு. இப்போ நல்லவன்னு நல்லா தெரியும், இருந்தாலும் அது மனசு ஏற்றுக்காது. எதிர்கட்சியில் இருக்கிறதுனால அவனை திட்டி தீர்ப்போம். இதைத்தான் ராவணன் இங்கே பண்ணுறான். இதான் அரக்கர் மனசுங்கிறது நன்றாக தெரிகிறது. இதே மாதிரி சூரபத்மன் முருகப்பெருமானோட கந்த புராணத்தில் வரும். சண்டை போடும்போது முருகப்பெருமானை பார்த்து இவன் மயங்கிடுவான். மயங்கிட்டு சொல்லுவான், இது இவன் பார்த்தா சாதாரண சின்ன குழந்தையா தெரியலையே, நான் வணங்கிய சிவனுடைய சொரூபமாக இருக்கேன்னு நினைப்பான். கொஞ்ச நேரத்தில் மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுவான். இது என்னன்னு கேட்டால், நமக்கும் இதே மாதிரி மனிதர்களுக்கும் இதே மாதிரி நிலைமை உண்டு. நம்ம தெரிஞ்சே சில தவறுகளை செய்வோம், தெரிஞ்சே சில பேரை எதிர்ப்போம்.
அந்த பணிவு வந்துட்டால் நமக்கு உயர்வு கிடைச்சிடும். இப்போ ராவணன் துணிந்து போர்க்களத்தில் இறங்கி ஆகணும், சண்டை போடணுங்கிற முடிவில் வந்துட்டான். ஏற்கனவே சொன்னது தான், ராவண யுத்தம்ங்கிறது மேல் உலகத்தில் எழுதப்பட்டது. நான் ஏற்கனவே சொன்ன கதை தான். யார் போலதெல்லாம் அடியார்களுக்கு ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பொழுது இறைவன் கீழே இறங்கி வருவான். ஆனால் பரித்ராணாய சாத்துனா விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் அதர்மம் நிலைநாட்டப்படுகிறதோ, அதர்மத்தின் வழியில் யார் செல்கிறார்களோ அப்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட வரங்கள் பெற்றவர்களாக இருந்தாலும், யாருடைய ஆதரவு இருந்தாலும், எவ்வளவு சக்தி உள்ளவர்களாக இருந்தாலும் இறைவன் அவர்களை அழிப்பதற்கு தயங்க மாட்டான். பக்தனானவன் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுவான். இதான் பக்தர்களுக்கும் அரக்கர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அரக்கர்களும் பக்தர்கள் தான், கடுமையான தவம் செய்தவர்கள் தான். சாதாரண நம்ம போன்ற மனிதர்களும் பக்தர்கள் தான். ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பக்தியினால் கிடைத்த ஒரு செல்வமோ அல்லது புகழோ அது உண்மையான பக்தர்களுக்கு கர்வத்தை கொடுக்காது. இதெல்லாம் இறைவன் கொடுத்ததுன்னு ஏற்றுக்குவோம். தன்னுடைய சக்தியினால், தன்னுடைய தவத்தினால், தன்னுடைய ஆற்றலினால் கிடைத்ததுன்னு எப்போ நமக்கு வருதோ அப்போ அரக்கன் நமக்குள்ளே புகுந்துக்கிறான். அப்போ நீ எவ்வளோ பெரிய பக்தனாக இருந்தாலும் கடவுள் கைவிட்டு விடுவான். சொல்லப்போனால் நம்ம இன்னொரு அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் பண்ணால் கடவுளே நம்மை அழித்து விடுவான். இதுதான் மகாபாரதம் ராமாயணம் கற்றுத்தரக்கூடிய பாடம். இந்த கர்வங்கிறதும் ஆசைங்கிறதும் பேராசைங்கிறதும் வந்து விட்டால் நமக்கு எவ்வளவு படித்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எத்தனை நல்ல நூல்கள் படித்தாலும், என்ன படித்தாலும் அது அப்போ வேலை செய்யாது. இந்த படித்த போதனைகளை விட இந்த ஆணவம்ங்கிறது, கர்வம்ங்கிறது தலை தூக்கிடும். நம்ம போன்ற சாதாரண மனிதர்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய கர்வத்தை ஆண்டவன் அப்பப்போ அடக்கிடுவான், ஏதாவது ஒரு வழியில் அடக்கிடுவான். ஔவையாருக்கு சிறு கர்வம் வந்தது. முருகப்பெருமான் கேட்டார், சுற்றப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டார். கேட்டவுடனே ஔவையாருடைய கர்வம் அழிந்தது. இதே மாதிரி பல பேருடைய கர்வத்தை சாதாரண மனிதனை வைத்து, சாதாரண உருவத்தில் வந்து கடவுள் வந்து நம்முடைய கர்வத்தை அடக்கி விடுவான். ஆனால் அது அளவுக்கு மீறி போகும்போது, அழித்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் ஏற்படும் போது நிச்சயமாக இறைவன் ஏதாவது ஒருவர் வந்து அழித்து விடுவான். இதுதான் அவதாரத்தினுடைய நோக்கம், எல்லா அவதாரங்களிலும். அதனால் நம்ம இந்த புராணங்கள்லேருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நாம் நல்லா இருக்கோம், வசதியோடு இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னா அது இறைவனுடைய கருணையால் இருக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அது வந்து நம்மை விட கீழே உள்ளவங்களுக்கு உதவி பண்ணணும். யாரும் உதவி பண்ணாவிட்டாலும் அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் இருக்கணும். இழைத்தால் 10 பேருக்கு செய்யும்போது அதில் ஒரு நல்லவனுக்கு நாம் செய்யும்போது அப்போ இறைவனால் பொறுக்க முடியாது. இதைத்தான் நம்முடைய புராணங்கள் சொல்கிறது. இப்போ ராமன் வந்து நின்ன உடனே அவன் பரம்பொருளுங்கிறத ராவணன் உணர்ந்துட்டான். அது வரைக்கும் அவனை சாதாரண மனிதன் நினச்சான், சண்டை போட்டான். மனிதன் தானே, ஏன்னா இவன் வரம் வாங்கினது அப்படி. யாராலையும் ஜெயிக்க முடியாது. முக்கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவமும் எப்போதும் எவராலும் விளப்படாத வரம் வாங்கினவன். யாராலையும் ஜெயிக்க முடியாத ராவணன் நம்ம சாதாரண ஒரு மனுஷன் நம்மளை ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஆணவத்தோடு இருந்தவன் இப்போ ராமனை பார்த்தோன்னா இவன் சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல. 3 பெரும் தெய்வங்களாகிய மகாவிஷ்ணு மாதிரி எந்த வகையான அம்சமும் இல்லை. சிவபெருமானும் இல்லை, பிரம்மாவும் இல்லை, தேவர்களும் இல்லை. அப்போ இந்த சாதாரண மனுஷத்தில் வந்திருக்கானே இவன் வந்து, இவனை பார்த்தாவே என்னுடைய மனசு முருகுதேன்னு சொல்லி ஒரு கணம் முருகிறவன் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிட்டான், அடுத்த நிமிஷமே மனசு மாறினான். மாறி சண்டை போட்டான் என்பதை செய்து ராவண வதம்
அதைத் தொடர்ந்து பட்டாபிஷேகம் இன்னொரு 2-3 வாரங்களில் ஏற்கனவே சொன்னது போல் ராமருடைய பட்டாபிஷேகமும், அதைத் தொடர்ந்து மற்ற விஷயங்கள் குரு பரம்பரை கதையாகிய ஆழ்வார்கள் ஆச்சாரியார்களுடைய கதையை அதற்கு அடுத்து துவங்குவோம் என்று சொல்லி இதோடு ஏனென்றால் இனிமேல் போர்க்களத்தினுடைய காட்சிகளை அதிகமாக நான் விவரிக்க விரும்பவில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம போர்க்களம் தான் நம்ம மனசில். நியாயத்துக்கும் ஒரு காரியத்தை எப்போ பார்த்தாலும் நம்முடைய மனசில் ஒரு போர்க்களம் நடந்து கொண்டே இருக்கிறது. மனதுக்குள் மகாபாரதம்னு சொல்லி மகாபாரதத்தை 18 நாள் போரை பற்றி சொற்பொழிவு பண்ணி எழுதியிருந்தேன். அது ரெக்கார்டில் இருக்குது. மனதுக்குள் மகாபாரதம்னு ஒவ்வொரு நாளும் போரும் நம்ம மனதுக்குள்ளே ஒரு மகாபாரத யுத்தம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிற தலைப்பில் 18 நாட்கள் 18 நாள் போரை பற்றி சொற்பொழிவு பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி அதனால் நான் போரை பற்றி, வெளியில் நடக்கிற போரை பற்றி விளக்கமாக சொல்கிறது ஒன்றும் அவ்வளோ விசேஷம் இல்லை. ஏன்னா போர்க்காட்சிகளை கண் முன்னால் பார்த்து தான் அனுபவிக்க முடியுமே தவிர எழுத்தில் படித்தோ அல்லது இதில் படித்தோ அது அவ்வளோ தூரம் நம்முடைய மன கற்பனைக்கே விட்டுடணும். ராமன் 10,000 கோடி வீரர்களை அஸ்திரத்தினால தாக்கினான்னா இதை சொன்னால் சாதாரணமாக இருக்கும். அதை நம்முடைய மனக்கண்ணில் விசுவலைஸ் பண்ணால் தான் அதனுடைய சக்தி தெரியும். அதனால் போர்க்களத்தை பற்றி அதிகமாக சொல்லாமல் அடுத்த வாரத்தோடு ராவண வதம் முடிந்து, நான் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், தீபாவளியை வடநாட்டில் இந்த நவராத்திரி நேரத்தில் ராமலீலான்னு கொண்டாடுவாங்க. ராமருடைய பட்டாபிஷேகம் நிறைவு பெறும் என்றது சூரி. அடுத்து ஆழ்வார்களுடைய ஆச்சாரியார்களுடைய கதையை தெரிந்து கொள்வோம். ஏன்னா அது கூடாத விஷயம். அது ரொம்ப தத்துவ விஷயம். எனக்குமே அது சரியாக புரியல. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு அதை படித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது தொடர்வோம் என்று கூறி இதோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியல்லாத இறைவா நீதாராய் பறையலோரும் பாவாய். வெற்றைக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோர் அம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் அம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.